வீடியோவில் ஒரு ஒளியியல்லேருந்து 9th உள்ளதும் அப்புறம் 10th ஒரு இதுவும் பார்த்துருப்போம். இப்போ 10th உள்ளதை ஃபுல்லாக பார்த்துருவோம். உருப்பெருக்கும் கண்ணாடிகள், நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள் மற்றும் நழுவப்பட வீழ்த்திகள் போன்றவற்றில் பயன்படும் லென்ஸ் எதுனா குவி லென்ஸு. தூரப்பார்வை என்ற பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படும் லென்ஸு குவி லென்ஸு. லென்ஸிற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தொலைவு குறையும் போது எவற்றுக்கு இடையேயான தொலைவு குறைகிறது? பிம்பம் மற்றும் லென்ஸிற்கு. லென்ஸிற்கும் பொருளுக்கும் இடையே உள்ள தொலைவு குறையும் போது எதற்கு இடையே உள்ள தொலைவு குறைகிறதுனா பிம்பத்துக்கும் லென்ஸுக்கும் உள்ள தொலைவு குறைகிறது. கலிலியோ தொலைநோக்கியில் கண்ணுறு லென்ஸாக பயன்படுத்துவது குழி லென்ஸு. எந்த லென்ஸு வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவுத்துளைகளில் வெளிப்படுத்தப்படுகின்றன? குழி லென்ஸு. உளவுத்துறைகளில். லென்ஸ் சமன்பாடு 1/f = 1/v - 1/u. லென்ஸுகளின் கதிர் வரைபடங்களில் பல்வேறு தொலைவுகளை அளவிடுவதற்கு எந்த குறியீட்டு மரபு பயன்படுத்தப்படுகிறது? கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு. லென்ஸுகளின் கதிர் வரைபடங்களில் வெவ்வேறு தொலைவுகளை அளவிடுவதற்கு எந்த குறியீடுனா கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு. கார்ட்டீசியன் குறியீட்டு மரபின்படி பொருள் எப்போதும் லென்ஸிற்கு எந்த பக்கம் வைக்கப்பட வேண்டும்? இடப்பக்கம். கார்ட்டீசியன் குறியீட்டு மரபின்படி படுகதிரின் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை எவ்வாறு கொள்ள வேண்டும்? நேர்குறி. கார்ட்டீசியன் குறியீட்டு மரபின்படி படுகதிரின் திசைக்கு எதிர் திசையில் மேற்கொள்ளப்படும் அளவீடுகளை எவ்வாறு கொள்ள வேண்டும்? எதிர்குறி. உருப்பெருக்கத்தின் மதிப்பு ஒன்றை விட அதிகமாக இருந்தால் பிம்பம் எவ்வாறு கிடைக்கும்? பொருளை விட பெரிய பிம்பம். உருப்பெருக்கத்தின் மதிப்பு ஒன்றை விட குறைவாக இருந்தால் பிம்பம் எப்படி இருக்கும்னா பொருளை விட சிறிய பிம்பமாக தெரியும். லென்ஸை உருவாக்கும் ஒருவர் லென்ஸின் எவற்றை பற்றி அறிந்திருக்க வேண்டும்? வளைவு ஆரம் மற்றும் ஒளி விலகல் எண். 1/f = μ - 1 1/r - 1 r1 - 1/r2. இது எவ்வாறு அழைக்கப்படும்? லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு. லென்ஸ் சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவற்றை எந்த லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருத்தக்கூடியவை? மெல்லிய லென்ஸ். லென்ஸ் ஒன்று தன் மீது விழும் ஒளிக்கதிர்களை குவிக்கும் அல்லது விரிக்கும் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லென்ஸின் திறன். லென்ஸின் திறனின் SI அலகு டயாப்டர் அல்லது டி. லென்ஸின் குவிய தொலைவு எந்த அலகால் குறிப்பிடப்படுகிறது? மீட்டர். பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும் லென்ஸு குவி லென்ஸு. மாயபிம்பங்களை தோற்றுவிக்கும் லென்ஸு குழி லென்ஸு. 1 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட லென்ஸின் திறன் என்பது 1 டயாப்டருக்கு சமம். குறியீட்டு மரபின்படி குவி லென்ஸின் திறன் எவ்வாறாக கொள்ளப்படுகிறது? நேர்குறி. குறியீட்டு மரபின்படி குழி லென்ஸின் திறன் எவ்வாறாக கொள்ளப்படுகிறது? எதிர்குறி. குவி லென்ஸின் திறன் நேர்குறி, குழி லென்ஸின் திறன் எதிர்குறி. விழியானது ஏறத்தாழ எத்தனை அளவு விட்டம் கொண்ட கோள வடிவ அமைப்புடையது? 2.3 சென்டிமீட்டர். கண்ணில் உள்ள எந்த வலிமையான சவ்வினால் கண்ணின் உள்ளுறுப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன? ஸ்க்லீரா. விழிக்கோளத்தின் முன்பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளிபுகும் படலம் கார்னியா. கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் முக்கியமான பகுதி கார்னியா. கண்ணின் நிறமுடைய பகுதி எது? ஐரிஸ். ஒளிப்பட கருவியின் முகப்பை போன்று செயல்பட்டு கண் பார்வையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துவது எது? ஐரிஸ். ஐரிஸின் மையப்பகுதி எது? கண் பாவை. பொருளில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எதன் வழியாக விழித்திரையை அடைகின்றன? கண் பாவை. விழிக்கோளத்தின் பின்புற பரப்பின் பெயர் என்ன? விழித்திரை அல்லது ரெட்டினா. விழிக்கோளத்தின் பின்புற பரப்பின் பெயர் விழித்திரை அல்லது ரெட்டினா. விழி லென்ஸானது எந்த தசைகளால் தாங்கப்பட்டுள்ளது? சிலியரி தசைகள். அருகில் உள்ள மற்றும் தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காண்பதற்கு ஏற்ப விழி லென்ஸு தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளும் தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விழி ஏற்பமைவு திறன். விழி லென்ஸு அதனுடைய குவிய அளவை மாற்றி அமைப்பதற்கு எது உதவுகிறது? சிலியரி தசைகள். இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி எத்தனை வினாடியை விட குறைவாக இருந்தால் மனித கண்களால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது? 1/16 வினாடிகள். இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி 1/16 வினாடியை விட குறைவாக இருந்தால்
மனித கண்களால் அவற்றை தனித்தனியாக வேறுபடுத்தி அறிய இயலாது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பார்வை நீட்டிப்பு. மனித கண் ஒன்றினால் தன் எதிரில் உள்ள பொருள்களை தெளிவாக காணக்கூடிய மிகச்சிறிய தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு. தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வாறு அழைக்கப்படும்? அண்மை புள்ளி. மனித கண்ணின் அண்மை புள்ளி எந்த அளவில் இருக்கும்? 25 சென்டிமீட்டர். கண் ஒன்றினால் எவ்வளவு தொலைவில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடிகிறதோ அந்த புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சேய்மை புள்ளி. கிட்ட பார்வை குறைபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மயோபியா. விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால் ஏற்படும் குறைபாடு மயோபியா. எந்த குறைபாடு உள்ள மனிதர்களால் அருகில் உள்ள பொருள்களை தெளிவாக காண முடியும், ஆனால் தொலைவில் உள்ள பொருட்களை காண முடியாது? மயோபியா. தூரப்பார்வை குறைபாடு எவ்வாறு அழைக்கப்படும்? ஹைப்பர் மெட்ரோபியா. கிட்ட பார்வை மயோபியா, தூரப்பார்வை ஹைப்பர் மெட்ரோபியா. விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படும் குறைபாடு தூரப்பார்வை. சில மனிதர்களை ஒரே நேரத்தில் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வை ஆகிய பார்வை குறைபாடுகளால் பாதிக்கப்படும் போது அந்த குறைபாடானது எந்தெந்த லென்ஸ் மூலம் சரி செய்யப்படுகிறது? இரு குவிய லென்ஸுகள். என்ன குறைபாடு உடைய கண்களால் இணையான மற்றும் கிடைமட்ட கோடுகளை தெளிவாக காண இயலாது? பார்வை சிதறல் குறைபாடு. பார்வை சிதறல் குறைபாடு இதன் மூலம் சரி செய்யப்படுகிறது. உருளை லென்ஸுகள். கடிகாரம் பழுது பார்ப்பவர்கள் மற்றும் ஆபரணங்கள் செய்பவர்கள் மற்றும் பூக்கள் பூச்சிகளின் பாகங்களை உற்று நோக்க பயன்படும் நுண்ணோக்கி எளிய நுண்ணோக்கி. தடய அறிவியல் துறையில் கைரேகைகளை பகுத்தறிய பயன்படும் நுண்ணோக்கி எளிய நுண்ணோக்கி. என்ன தொலைவினை குறைப்பதன் மூலம் நுண்ணோக்கியின் உருப்பெருக்க திறனை அதிகரிக்கலாம்? குவிலென்ஸின் குவிய தொலைவு. கூட்டு நுண்ணோக்கி எத்தனை குவிய லென்ஸுகளை கொண்டது? 2. பொருள்களுக்கு அருகில் உள்ள குறைந்த குவிய தூரம் கொண்ட குவி லென்ஸானது எவ்வாறு அழைக்கப்படும்? பொருளருகு லென்ஸ் அல்லது பொருளருகு வில்லை. உற்றுநோக்குபவருடைய கண்ணிற்கு அருகில் உள்ள அதிக விட்டமும் அதிக குவிய தூரமும் கொண்ட குவி லென்ஸு கண்ணுருகு லென்ஸ் அல்லது கண்ணுருகு வில்லை. கூட்டு நுண்ணோக்கியின் உருப்பெருக்க திறனானது எளிய நுண்ணோக்கியின் உருப்பெருக்க திறனை காட்டிலும் எத்தனை மடங்கு வரை அதிகமாக இருக்கும்? 50 முதல் 200 மடங்கு வரை. நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். முதன்முதலில் தொலைநோக்கி எப்போது உருவாக்கப்பட்டது? 1608. தொலைநோக்கியை உருவாக்கியவர் ஜோஹன் லிப்ரேஷ். கெப்லர் எந்த ஆண்டு தொலைநோக்கியை உருவாக்கினார்? 1611. யார் உருவாக்கிய தொலைநோக்கி தற்கால வானியல் தொலைநோக்கியை ஒத்திருந்தது? கெப்லர். ஒளியியல் பண்புகளை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள் எத்தனை வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன? அவை என்னென்ன? 2 வகை. ஒளிவிலகல் தொலைநோக்கி, ஒளி எதிரொளிப்பு தொலைநோக்கி. கலீலியோ தொலைநோக்கி, கெப்லர் தொலைநோக்கி, நிறமற்ற விளக்கிகள் ஆகியவை எந்த தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு? ஒளிவிலகல் தொலைநோக்கி. ஒளிவிலகல் தொலைநோக்கிகள் எது பயன்படுத்தப்படுகிறது? லென்ஸுகள். ஒளி எதிரொளிப்பு தொலைநோக்கியில் எது பயன்படுத்தப்படுகிறது? கோளக ஆடிகள். ஒளிவிலகல் தொலைநோக்கிகளில் லென்ஸுகள், ஒளி எதிரொளிப்பு தொலைநோக்கிகளில் கோளக ஆடிகள். ஒளி எதிரொளிப்பு தொலைநோக்கிகள் எடுத்துக்காட்டு கிரிகோரியன் நியூட்டன், காஸ்கிரைன் தொலைநோக்கிகள். தொலைநோக்கிகளை பயன்படுத்தி காணக்கூடிய பொருள்களை அடிப்படையாக கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன? அவை என்னென்ன? 2 வகை. வானியல் தொலைநோக்கிகள், நிலப்பரப்பு தொலைநோக்கிகள். வானியல் தொலைநோக்கிகளில் கிடைக்கும் பிம்பமானது எவ்வாறு இருக்கும்? தலைகீழ் பிம்பம். வானியல் தொலைநோக்கிகளுக்கும் நிலப்பரப்பு தொலைநோக்கிகளுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு நேரான இறுதி பிம்பத்தை உருவாக்குவது. அடுத்து பாருங்கள், 8th ஒளியலில் ஒரு 40 கொஷின்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன? உலோகங்களில். அதிர்வுகளின் பண்புகள் எவை அப்படின்னா அதிர்வெண், கால அளவு. இதுதான் அதிர்வுகளோட பண்புகள். ஒளி அலைகளின் வீச்சு எதை தீர்மானிக்கிறதுனா உரப்பு. சித்தார் எந்த வகையான இசைக்கருவினா? சித்தார்னா கித்தாரு, கம்பிக்கருவி. இரைச்சலை ஏற்படுத்துவதுன்னா எது? ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள் தான் இரைச்சலை ஏற்படுத்தும். மனிதனோட காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு எவ்வளோனா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரை. அதுதான் நம்ம காதில் கேட்குற அதிர்வெண் வரம்பு, சவுண்டோட லிமிட்டு. ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது பின்வருவனவற்றில் எது உண்மையாக இருக்கும்? உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் சுருதி அதிகமாகவும் இருக்கும். இரைச்சலால் ஏற்படுவது எரிச்சல், மன அழுத்தம் மற்றும் பதட்டம்.
ஒளி வந்து அதிர்வுகளால் தான் உருவாக்கப்படுகிறது. தனி ஊசலின் அதிர்வுகளை எப்படி அழைக்கிறாங்கன்னா அலைவுகள். ஒளி வந்து இயந்திர அலை வடிவத்தில் பயணிக்கிறது. உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் கொண்ட ஒலிகள் என்னென்னா மீ ஒலி எனப்படுகின்றன. நம்மளால் கேட்க முடியாத அதிர்வெண் கொண்ட ஒலிகள் என்னென்னா மீ ஒலி அலைகள். ஒளியின் ஸ்ருதி அதிர்வுகளின் வீச்சை சார்ந்தது. ஒளியோட ஸ்ருதி வந்து அந்த வீச்சை சார்ந்து தான் அமையும், அதிர்வுகளோட வீச்சை சார்ந்து தான் அமையும். அதிர்வரும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் ஸ்ருதி வந்து குறையும். அதிர்வரும் கம்பியோட தடிமன் அதிகரிச்சுன்னா அதோட ஸ்ருதி குறையும். மின்னல் தாக்கும்போது மின்னலை பார்த்து சிறிது நேரம் கழித்து ஒளி கேட்கப்படுகிறது. ஒளியின் வேகத்தை விட ஒளியின் வேகம் அதிகம். சந்திரனின் மேற்பரப்பில் 2 நபர்கள் ஒருவருக்கொருவர் பேச முடியாது. சந்திரனில் வளிமண்டலம் இல்லை. அதிர்வுகள் என்றால் என்ன? அதிர்வு என்பது ஒரு பொருளின் முன்னும் பின்னுமாக இயங்குகிற இயக்கம். இவ்வியக்கமானது அதிர்வுகளை உண்டாக்கும். ஒளியை விட வேகமாக பயணிக்கிறது என்பதை நிரூபிக்க ஒரு உதாரணம். இடி ஓசை கேட்கும் முன் மின்னலை நாம் காண்கிறோம். இடி ஓசை வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து மேலே வந்து மின்னல் லைட் அடிக்குது. ஸோ அதான் ஒளி வந்து ஒளியை விட வேகமாக பயணிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஃபோகார்கான் ஓசை கேட்கும் முன் கலங்கரை விளக்கத்திலிருந்து வெளிச்சம் வருவதை காண்கிறோம். இதுவும் வந்து ஒளியை விட வேகமாக பயணிக்கிறது ஒரு உதாரணம் தான். ஃபோகான் ஓசை கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், கலங்கரை விளக்கத்திலேருந்து என்ன பண்ணால் லைட் வந்து சுற்றுது. ஒளியின் உரப்பை 4 மடங்கு அதிகரிக்க அதிர்வுகளின் வீச்சு எவ்வளவு மாற்றப்பட வேண்டும்? ஒளியின் உரப்பு அண்ட் அதிர்வுகளின் வீச்சு (-2). எனவே ஒளியின் உரப்பை 4 மடங்கு அதிகரிக்க அதிர்வுகளின் வீச்சை 2 மடங்காக மாற்றப்பட வேண்டும். மீயொலினா என்ன? 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒலி என்னென்னா மீயொலின்னு நினைக்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து வௌவால்கள், நாய்கள், டால்ஃபின்கள் போன்ற விலங்குகள் சில மீயொலிகளை கேட்க முடிகிறது. அடுத்து பாருங்கள், ஒளி மாசுபாட்டின் விளைவுகள் என்னென்ன? இரைச்சல், எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம், தலைவலி ஆகியவை. இரைச்சல் நீண்ட காலத்தில் கேட்கும்போது ஒரு நபரின் தூக்க முறை மாறுபடும். இரைச்சல் தொடர்ந்து கேட்கும்போது செவிப்புலன் திறனை பாதிக்கலாம். சில நேரங்களில் இது செவிப்புலன் இழப்புக்கு வழிவகுக்கிறது. திடீரென ஏற்படும் இரைச்சல் மாரடைப்பு மற்றும் மயக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒருவரின் வேலையில் கவனமின்மையை ஏற்படுத்தும். ஒலிபெருக்கிகள் போன்றவற்றின் சத்தம் கவனமின்மையை ஏற்படுத்துகிறது. ஒலி மாசுபாடு ஒருவரின் மன அமைதியை பாதிக்கிறது. இதனால் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சட்டென கோபப்படுதல் போன்ற நோயை ஏற்படுகிறது. அடுத்தது பாருங்கள், அலையின் பண்புகள். அலை இயக்கத்தில் ஆற்றல் மட்டுமே கடத்தப்படுகிறது, துகள்கள் அல்ல. இவ்வியக்கத்தின் வேகம் அதிர்வும் துகள்களின் திசை வேகத்திலிருந்து வேறுபட்டது. இதோட வேகம் வந்து துகளின் வேகம் வந்து அதிர்வும் துகளின் திசை வேகத்திலிருந்து வேறுபட்டது. ஒரு இயந்திர அலையின் பரவலுக்கு நிலைமம், சீரான அடர்த்தி, மீட்சித்தன்மை, துகள்களுக்கிடையே உள்ள உராய்வு போன்ற பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். ஒரு இயந்திர அலையின் பரவலுக்கு நிலைமம், சீரான அடர்த்தி, மீட்சித்தன்மை, துகள்களுக்கிடையே குறைந்த உராய்வு போன்ற பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். அதிர்வுறும் துகள்களால் ஒளி உருவாகிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் 1877ஆம் ஆண்டு என்ன சாதனத்தை கண்டுபிடித்தார்? ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார். பொதுவாக ஒரு பெண்ணின் குரல் ஆணின் குரலை விட உயர்ந்த ஸ்ருதி கொண்டதாக இருக்கும். அலைவீச்சின் அலகு மீட்டர். அலைவீச்சின் அலகு என்ன? மீட்டர். நீர்வாழ் விலங்குகள் காதுகள் நீரில் அதிக அதிர்வுகளை பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நீர்வாழ் விலங்கோட காதுகள் எப்படின்னா நீரில் அதிக அதிர்வுகளை பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கான். ஒளி சுற்றுப்புறத்திற்கு கடத்தப்படும் அதிர்வுகள் எந்த பொருளின் வழியே கடத்தப்படுகின்றதோ அது ஊடகம் என அழைக்கப்படுகிறது. ஒரு அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். காற்றில் உள்ள நீரின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. உருக்கலைகள் திட மற்றும் திரவங்களில் மட்டுமே உருவாகும். ஒளியின் உரப்பு அதன் வீச்சு பொறுத்தது. நாம் அன்றாட வாழ்க்கையில் கேட்கும் பலவிதமான ஒலிகளின் பெயர்கள்: இடி ஓசை, பறவைகளின் ஒலி, விலங்குகளின் ஒலி, இலைகளின் சலசலப்பு, வானொலி மற்றும் தொலைக்காட்சி, வாகனங்களின் சத்தம். அதிர்வெண் என்பது ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை ஆகும். அதிர்வெண் அலகு வந்து ஹெர்ட்ஸ். நில அதிர்வியல் அப்படின்னா
நில அதிர்வு அலைகளின் ஆய்வை கையாளும் அறிவியலின் பிரிவு தான் நில அதிர்வியல். ஒளியை அதிர்வெண் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்? கேட்பொலி, குற்றொலி, மெய்யொலி. ஏதேனும் 2 குற்றொலியின் பயன்கள். இது பூமி கண்காணிப்பு அமைப்பில் பயன்படுத்தப்படுகிறது. மனித இதயத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆய்விலும் பயன்படுத்தப்படுகிறது. இசைக்கருவிகளை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? காற்று கருவிகள், நாணல் கருவிகள், கம்பி கருவிகள், தாள வாத்தியங்கள். ஃபஸ்ட்டு குறுக்கலை என்னென்னு பார்த்துருவோம். குறுக்கலையின் துகள்கள் அதிர்வுறும் திசையானது அலைப்பரவலின் திசைக்கு செங்குத்தாக இருக்குமா? எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா கம்பிகளில் அலைகள், ஒளி அலைகள். குறுக்கலைகள் திட மற்றும் திரவங்களில் மட்டுமே உருவாகும். குறுக்கலையில் துகள்கள் அதிர்வுறும் திசையானது செங்குத்தாக இருக்கும். அப்புறம் திட மற்றும் திரவங்களில் மட்டுமே தான் உருவாகும். அடுத்து பாருங்கள் நெட்டலை. நெட்டலையில் துகள்கள் அலைப்பரவும் திசைக்கு இணையாக அதிர்வுகின்றன. குறுக்கலையில் செங்குத்தாக அதிர்வு இருக்கும். இது இணையாக அதிர்வுறும். நீரூற்றுகளின் அலைகள் எடுத்துக்காட்டு. நெட்டலை திடப்பொருட்களிலும் திரவங்களில் வாயுக்களிலும் உருவாகின்றன. குறுக்கலை திட மற்றும் திரவங்களில் மட்டும்தான் உருவாகும். ஆனால் நெட்டலை எல்லாத்துலேயுமே திடம், திரவம், வாயுக்களில் உருவாகிறது. 8th உள்ள 40 கொஷின் பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள் 9th உள்ள ஒரு 54 கொஷின்ஸ் இருக்குது ஒளியியலில். ஒரு ஒளி அலையை எதனை கொண்டு முழுமையாக வரையறுக்க முடியும்? வீச்சு, அதிர்வெண், அலைவு காலம், அலைநீளம் மற்றும் வேகம் அல்லது திசை வேகம். ஒரு ஒளி அலையை எதனை கொண்டு முழுமையாக வரையறுக்கணும்னா வீச்சு, அதோட அதிர்வெண், அது எவ்வளோ அலைவு காலம், அதோட அலைவு நீளம் மற்றும் வேகம் அல்லது திசை வேகம். ஒரு ஒளி அலையானது ஒரு ஊடகத்தின் வழியே செல்லும் போது அந்த ஊடகத்தின் துகள்கள் நடுநிலை புள்ளியில் இருந்து அடையும் பெரும இடப்பெயர்ச்சி எவ்வாறு அழைக்கப்படும்? வீச்சு. வீச்சு எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? ஏ. வீச்சின் எஸ்ஐ அலகு மீட்டர். அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை அதிர்வெண். அதிர்வெண் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது? கேபிட்டல் என். அதிர்வெண்ணின் எஸ்ஐ அலகு ஹெட்ஸ் அல்லது வினாடி பவர் -1. எத்தனை ஹெட்ஸ் வரை உள்ள அதிர்வெண்கள் கொண்ட ஒளி அலைகளை மட்டுமே மனிதன் கேட்க முடியும்? 20 முதல் 20,000 ஹெட்ஸ் வரை. 20 ஹெட்ஸுக்கும் குறைவான அதிர்வெண் கொண்ட ஒலிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? குற்றொலிகள். 20,000 ஹெட்ஸுக்கு அதிகமான ஒலி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிகையொலி அல்லது மீயொலி. அதிர்வுறும் துகள் ஒரு முழுமையான அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அலைவு காலம். அலைவு காலம் என்ன எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது? டி, கேபிட்டல் டி. அலைவு காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. அதிர்வுறும் துகள் ஒரு அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தினால் ஊடகத்தில் அலைப்பரவும் தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அலை நீளம். அதிர்வுறும் துகள் ஒரு அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தில் ஊடகத்தின் அலைப்பரவும் தொலைவு எவ்வளோன்னா அலை நீளம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஒளி அலையில் 2 நெருக்கங்கள் மற்றும் நெகிழ்வுகளின் மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அலைநீளம். அலைநீளம் என்ன எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது? லாம்டா. அலைநீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். ஒரு வினாடி நேரத்தில் ஒளி அலை கடக்கும் தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திசைவேகம் அல்லது வேகம். திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் வினாடி பவர் -1. ஒளிகளை எந்த காரணிகளை கொண்டு ஒன்றிலிருந்து மற்றொன்றாக வேறுபடுத்தலாம்? ஒளி உரப்பு மற்றும் ஒளிச்செறிவு, ஸ்ருதி, தரம். ஒரே அதிர்வெண் கொண்ட 2 ஒளிகள் எந்த பண்பின் மூலம் வேறுபடுத்தப்படுகின்றன? உரப்பு பண்பு. ஒரு ஒளியானது உரத்தாத அல்லது மென்மையானதா என்பது எதனை பொறுத்து அமையும்? அதன் வீச்சு. ஓரலகு காலத்தில் ஓரலகு பரப்பின் வழியே அலைப்பரவும் திசைக்கு செங்குத்தாக செல்லும் ஆற்றலின் அளவு செறிவு. ஒளியின் செறிவானது எந்த காரணிகளை சார்ந்திருக்கும்? ஒளி மூலத்தின் வீச்சு, ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே உள்ள தொலைவு, ஒளி மூலத்தின் பரப்பு, ஊடகத்தின் அடர்த்தி, ஒளி மூலத்தின் அதிர்வெண். ஒளியின் செறிவானது என்ன அலகால் அளவிடப்படுகிறது? டெசிபல். டெசிபல் என்பது யாருடைய நினைவாக வழங்கப்படுகிறது? தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ஒரு ஒளியானது கனத்ததா அல்லது கீச்சலானதா என்பதை அறிய உதவும் ஒளியின் பண்பு எது? ஸ்ருதி. 2 வெவ்வேறு இசைக்கருவிகளில் எழுப்பப்பட்ட ஒரே மாதிரியான உரப்பு மற்றும் ஸ்ருதியை கொண்ட 2 ஒலிகளை வேறுபடுத்துவதற்கு என்ன பண்பு பயன்படுத்தப்படுகிறதுனா தரம். ஒரே ஒரு அதிர்வெண்ணை கொண்ட ஒலியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொனி.
பல்வேறு தொனிகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இசைக்குறிப்பு. தொனி என்பதை வேறுபடுத்தக்கூடிய பண்பு சுரம். மீட்சித்தன்மை கொண்ட ஊடகத்தின் வழியே பரவும் பொழுது ஒளியானது ஓரலகு காலத்தில் கடந்த தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஒளியின் வேகம். ஒளியின் வேகமானது திடப்பொருள்களை விட எதில் மிக குறைவாக இருக்கும்? வாயு. காற்றில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒளியின் வேகம் 330 மீட்டர் வினாடி -1. எந்த வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் 342 மீட்டர் வினாடி பவர் -1 ஆக இருக்கும்? 25 டிகிரி செல்சியஸ். கண்ணாடியோட ஒளியின் வேகம் 3980 மீட்டர் வினாடி பவர் -1. கடல் நீரில் ஒளியோட வேகம் 1531 மீட்டர் பெர் வினாடி. தூய நீரில் ஒளியின் வேகம் 1498 மீட்டர் வினாடி பவர் -1. ஹீலியத்தில் ஒளியின் வேகம் 965. ஆக்சிஜனில் ஒளியின் வேகம் 316. எல்லாத்துக்குமே மீட்டர் வினாடி பவர் -1 தான் வரும். கந்தக டை ஆக்சைடில் 213, ஆக்சிஜனில் 316, கந்தக டை ஆக்சைடில் 213, கண்ணாடியில் 3980. இருக்கிறதுலே அதிகமாக கண்ணாடியில் தான் இருக்குது. அதுக்கடுத்து கடல் நீரில் 1531, அப்புறம் தூய நீரில் 1498. கம்மியாக இருக்குது கந்தக டை ஆக்சைடில் 213. ஒளியானது காற்றை விட எத்தனை மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும்னா 5 மடங்கு, 5500 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு பொருளின் வேகமானது காற்றில் ஒளியின் வேகத்தை விட அதிகமாகும் போது அது என்ன வேகத்தில் செய்கிறதா? மீயொலி வேகம். காற்றோட வேகத்தை விட அதிகமாகும் போது அது எப்படி ஆகுதுன்னா மீயொலி வேகமாக மாறுது. உடலில் உண்டாகும் இதய ஒலிகளை கற்க உதவும் மருத்துவ கருவியின் பெயர்னா ஸ்டெதஸ்கோப், இதய துடிப்பளவி. ஒளியானது தொடர்ந்து மூளையில் எவ்வளவு காலத்தில் உணரப்படுகிறது? ஒரு வினாடியில் 10ல் 1 பங்கு. எதிரொலிக்கப்பட்ட ஒளியை தெளிவாக கேட்க வேண்டும் எனில் ஒளி மற்றும் எதிரொலிக்கு இடைப்பட்ட காலம் குறைந்தது எவ்வளவாக இருக்க வேண்டும்? 0.1 வினாடி. எதிரொலியை தெளிவாக கேட்க வேண்டுமானால் எதிரொலிப்புக்கும் பரப்பு குறைந்தபட்சம் எவ்வளவு தொலைவில் இருக்க வேண்டும்? 17 மீட்டர். அந்த எதிரொலியை தெளிவாக கேட்கணும் அப்படின்னா அந்த பரப்பு குறைந்தபட்சம் எவ்வளவாக இருக்கணும்னா 17 மீட்டராக தான் இருக்கணும். பன்முக எதிரொலிப்பு எதன் காரணமாக ஒளியின் கேட்டல் திறன் நீடித்திருக்கும் தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிர் முழக்கம். பன்முக எதிரொலிப்பு காரணமாக ஒளியோட கேட்டல் நீடித்திருக்கும் தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா எதிர் முழக்கம். மீயொலி அலைகளின் முக்கியமான பயன் மனித உடலின் உறுப்புகளை ஆராய்வதற்கு மீயொலி பயன்படுகிறது. மீயொலியின் பயன்கள் தூய்மையாக்கும் தொழில்நுட்பத்தில் பயன்படுகின்றன. உலோகத்தில் உள்ள வெடிப்பு மற்றும் குறைகளை மீயொலி அலைகளை கொண்டு கண்டறிய, இதயத்தின் பிம்பத்தை ஏற்படுத்த, சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்க பயன்படுகிறது. சோனார் அப்படின்னா விரிவாக்கம், சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். சோனார் கருவிகளை பயன்படுத்தி பொருட்களை அளவை கண்டறியும் முறைக்கு எதுக்கு என்ன பெயர்னா எதிரொலி நெடுக்கம். கேட்கப்படும் ஒலிகள் நடுச்செவியில் எந்த 3 எலும்புகளால் பலமுறை பெருக்கமடைகிறது? சுத்திப்பட்டை மற்றும் அங்கவடி. உட்செவியிலுள்ள கடத்தப்பட்ட அழுத்த வேறுபாடானது எதன் மூலம் மின் சைகைகளாக மாற்றி மூளைக்கு செலுத்தப்படுகிறதுனா காக்லியா.